ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் பீன்ஸ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் ஐட்டமாக நம்ம கட்டி கொடுக்கலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீன்ஸ் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி மொத்தம் எடுத்திருக்கேங்க. 2 தக்காளி வந்து தேங்காய் கூட ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் மசாலா ஒன்று அரைக்கணும். இப்போ அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த தேங்காய் மசாலா. இதில் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு 4 பத்த தேங்காய், 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், இது வரைக்கும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைக்கணுங்க. இதையும் இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட குழம்பு வந்து 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ அது ஹீட் ஆன உடனே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து அரைப்பாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன், அதை போட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லியும் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க 1/4 கிலோ அளவுக்கான பீன்ஸை சேர்த்துடலாம். பீன்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலாலாம் விடலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகுப்பொடி, இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டோம், மற்றபடி உப்பு போடலை. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகட்டுங்க. இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் நல்லா தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு இதில் தண்ணி இருக்கணும், அப்போ தான் பீன்ஸ் வேகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்புல நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. பீன்ஸ் கூட பாருங்கள், கிண்டி காமிக்கிறேன், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்ட போகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.